அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோங்க. கத்திரிக்காய் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் சாதம், ரச சாதம், வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு கூட செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம மசாலா தயாரிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் பயன்படுத்துகிற சில்லி பவுடர் ஹாஃப் காஷ்மீரி சில்லி கலந்துருக்கும், ஹாஃப் நார்மல் காரமான சில்லி கலந்துருக்கும். திரும்பியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த கத்திரிக்காயில் இந்த மசாலாவை நம்ம தடவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஈஸியாக நல்லாவே அந்த கத்திரிக்காயோட ஒட்டி இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க. இது இப்போல்லாம் எல்லா கடைகளையும் எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா வெஜிடபிள் மார்க்கெட்லேயும் கிடைக்க தான் செய்யுது. இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் குட்டி கத்திரிக்காயில் கூட பண்ணலாம். பட் அதே சமயத்தில் ரொம்ப குட்டியான கத்திரிக்காயெலாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக நல்லா அதை நல்லா அந்த மசாலாவை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இந்த சமையல் குறிப்பு ரொம்ப ஈஸியானதுங்க. வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் செம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதில் நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுலையும் பண்ணலாம், கோதுமை மாவுலையும் பண்ணலாம். ஒன்றுலேயும் ஒவ்வொரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் கோதுமை மாவு 2 மிக்ஸாக கூட பண்ணலாம். இப்போ 2 லைட்டாக அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கொஞ்சமாக ஆயில் இழுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம கொஞ்சமாக ஆயில் விடும்போது லைட்டாக கீழே எவ்வளவு தான் நம்ம கேஸை ஸ்லோவாக வச்சாலும் லைட்டாக அந்த மசாலா எல்லாம் கருகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது இந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகும். நம்ம திறந்து வச்சு போடும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக கருக ஆரம்பிக்கும், ஆனால் அதே சமயத்தில் குக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வைக்கும்போது அது நல்லா அந்த ஸ்டீம்லேயே குக் ஆயிரும். அதே சமயத்தில் தண்ணியெல்லாம் விடாது. சேம் டைம் அது நல்லாவே கருகாமல் நல்ல மாதிரி குக் ஆகி வரும். லைட்டாக மூடி வச்சுட்டு 2 பக்கமும் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிட்டுங்க. இது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.